இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் எல்ஐக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் 70% முடிஞ்சிருச்சு. இன்னும் 30% பாக்கி இருக்குது. இந்த 30% ஷூட்டிங்கை இந்த வருஷம் ஜனவரி எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் சிவன். ரீசெண்ட் டைம்ஸில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ரெண்டு பேரும் இணைஞ்சு நயன்தாரா தி ஃபேரி டைல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை நெட்ஃப்ளிக்ஸுக்காக பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் மீண்டும் ஒரு சிக்கல். இப்போலாம் ரீசெண்டாகவே நயன்தாரானாலே சிக்கல்ன்ற மாதிரி தான் இருக்குது. தனுஷ் வந்து காப்பிரைட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் அந்த டாக்குமெண்ட்ரி மேலே. இப்போது சந்திரமுகி ரைட்ஸ் வச்சுருக்க அந்த டீமும் இவங்க மேலே காப்பிரைட்ஸ் இஷ்யூ வச்சுருக்காங்க. 5 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயும் நயன்தாரா டீம் கிட்டேயும். இன்னும் எந்த விதமான ரிப்ளையும் வரலையாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமல்ஹாசன் இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் பயங்கர பிஸியாக இருக்கார். ஏஐ டெக்னாலஜி பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் அடுத்து கமல்ஹாசன் ஹீரோவாக நடிக்க போகிற திரைப்படத்துக்கு டேரக்டர்ஸாக இருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர்ஸாக இப்போ வரைக்கும் அனிருத் அண்ட் ஜிவி பிரகாஷ் டாக்ஸில் இருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தை ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே டேட்டில் இட்லி கடை படத்தையும் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இட்லி கடை அந்த டேட்டில் வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. அண்டு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் இந்த படத்தை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சிக்கந்தர் சல்மான் கானுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் பயங்கர பிஸியாக இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஃபைனல் டே ஆஃப் ஷூட் அப்படின்றது ஜனவரி 10ஆம் தேதி மும்பையில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடியுது. இந்த படத்துடைய ரிலீஸை மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஈதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காதலிக்க நேரமில்லை இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் கிருத்திகா உதயநிதி, இந்த படத்துடைய ஹீரோ ஜெயம் ரவி. இந்த படத்துடைய கதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த கம்பெனி பாஸோடைய பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயினான நித்யா மேனன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கம்பெனி பாஸை எப்படி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய லவ்வுக்கு ஓகே வாங்குறாங்கன்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்காம். அண்ட் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம், ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் SK23. இந்த படத்துடைய ரிலீஸை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மே 1 ரெட்ரோ திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்குது சூர்யாவுடைய நடிப்பில். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கூலி லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நடிப்பில் ரெடியாக இருக்குது. இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு. மார்க்கோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இப்போது 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இணைஞ்சிருக்கு. அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா 45ல் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஒரு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு லாயர் கேரக்டர் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்துடைய ஐடியாலஜி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்ற டாக்ஸ் இருக்குது. படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இந்த படத்தில் வந்து சாங்ஸ் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வார் 2 ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் NTR இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக கண்டிப்பாக இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஜூனியர் NTR அடுத்து KGF திரைப்படத்துடைய டைரக்டரான பிரசாந்த் நீல் கூட தான் படம் பண்ண போகிறாரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க.